அடுத்த கொஸ்டின் பாருங்க. 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கட்சித் தாவல் தடை சட்டம். இதுக்கான ப்ரூஃப் வந்து 6th to 10th இருக்காது. 11th பாலிட்டியில் செகண்ட் வால்யூமில் தான் இருக்குது. 11th பாலிட்டியில் வந்துட்டு செகண்ட் வால்யூமில் 4th லெசனில் கட்சித் தாவல் தடை சட்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 மூலமாக ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்கிறது தான் வந்து கட்சித் தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்படுது. இது 52வது அரசியலமைப்பு சட்டம் 1985 நடைமுறைக்கு வந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர்கள் டேஸ் ஒரு முறை வந்து ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்கும் நாடாளுமன்றத்தில். அதில் ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவாங்க. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்துடலாமா? 10th பாலிட்டியில் வந்து செகண்ட் லெசன் நடுவண் அரசு. இதில் வந்துட்டு மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் அப்படின்ற பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை. மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 ஆண்டு. இதில் வந்து 3/1 ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். அதனால் ஏற்படும் காலி பணியிடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுகிறது அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள். இதில் ராஜ்யசபான்னு கொடுத்துருக்காங்கன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. லோக்சபா அப்படின்றது மக்களவை, ராஜ்யசபா அப்படின்றது மாநிலங்களவை.